Hello friends, welcome to JP ILLAM. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம வீட்லயே ஈஸியா சாக்லேட் எப்படி செய்யலாம்ன்றத பத்தி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சாக்லேட் செய்ய தேவையான பொருட்கள் 150 ml கோகனட் ஆயில், 100 கிராம் கோகோ பவுடர், 100 கிராம் மில்க் பவுடர், 100 கிராம் சுகர் பவுடர், அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு நட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்துல 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்தி பாயில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம அதுக்கு மேல ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். நம்ம மேல வச்சிருக்க பாத்திரம் வந்து அடியில வச்சிருக்கிற தண்ணியில வந்து டச் பண்ண கூடாது. அந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அப்புறம் 150 ml கோகனட் ஆயில் அதுல ஊத்திக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் சுகர் பவுடர் அதுல போட்டுக்கோங்க. நம்ம சொல்லிருக்க எல்லா பவுடரையுமே நீங்க நல்லா சலிச்சு வச்சுக்கோங்க. சுகர் பவுடர் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் பவுடரை கூட நல்லா சலிச்சு வச்சுக்கோங்க. கோகோ பவுடரையும் சலிச்சு வச்சுக்கோங்க. இப்ப மில்க் பவுடரும் சுகர் பவுடரும் நல்லா கலந்து வந்துருச்சு. இந்த சமயத்துல நம்ம கோகோ பவுடர் போட்டுக்கலாம். கோகோ பவுடர் போட்டுட்டு கை விடாம கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இல்லன்னா அங்கங்க கட்டி கட்டியா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த தண்ணி வந்து கொதிச்சிட்டு இருக்கும். அந்த தண்ணி கொதிச்சிட்டு இருக்கிற அந்த சூடுல தான் நமக்கு இந்த சாக்லேட் ரெடி ஆகும். கை விடாம கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த சாக்லேட் செய்யறதுக்கு நமக்கு 10 நிமிஷம் தாங்க ஆகும். அதுக்கப்புறம் ஃப்ரீசர்ல வைக்கிறதுக்கு தான் நமக்கு 3 மணி நேரம் தேவைப்படும். இப்ப பாருங்க நல்லா கலந்து வந்துருச்சு. எந்த அளவுக்கு ஷைனிங்கா வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி வந்திருக்கு. இப்ப நம்ம இறக்கி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு சாக்லேட் மோல்டு எடுத்து அதுல பாதி அளவுக்கு இந்த சாக்லேட் சிரப் ஊத்திட்டு கொஞ்சம் நட்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேல சாக்லேட் சிரப் ஊத்திக்கோங்க. உங்களுக்கு காஞ்ச திராட்சை வேணும்னா கூட நீங்க சேர்த்துக்கலாம். இல்ல டூட்டி ஃப்ரூட்டி கூட நடுவுல கொஞ்சம் போட்டுக்கலாம். செர்ரி பழம் கூட சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி உள்ள போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி வெரைட்டியா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப ஆசையா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க சந்தோஷப்படுறத பார்த்தா நமக்கும் சந்தோஷமா இருக்கும் இல்லையா? நம்மளோட கிரியேட்டிவிட்டி தாங்க. சாப்பிட்ற பொருள் தானே இது. எது வேணா நம்ம சேர்த்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இதே மாதிரி நம்ம எல்லாத்துலயும் ஊத்தி முடிச்சுக்கலாம். ஃபுல்லா ஊத்தி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அது எல்லாமே செட்டில் ஆகிடும். இப்ப ஃப்ரீசர்ல 3 மணி நேரம் வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க எவ்வளவு அழகா நம்ம சாக்லேட் ரெடியாகி வந்திருக்கு பாருங்க. இந்த சாக்லேட் மோல்டு வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ல கிடைக்குது. குழந்தைங்க எந்த மாதிரி ஆசைப்படுறாங்களோ அந்த மாதிரியான ஷேப்ல வாங்கி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. என்னதான் நம்ம கடையில அதிக விலை கொடுத்து சாக்லேட் வாங்கி கொடுத்தா கூட நாமளே நம்ம கையால நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அது தனி சந்தோஷம் தான் இல்லைங்களா? நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க சாக்லேட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.
உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ கொடுக்கறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching.